The rapture was delivered on December 4th, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ராமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Looky, just in closing now, the second resurrection, first one's முடிக்க போகும் இந்த நேரத்தில் கவனியங்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் கடந்து போயிற்று. இரண்டாம் உயிர்த்தெழுதலில் the second one is at hand right now. Will come to hand. இரண்டாம் உயிர்த்தெழுதல் சமீபமாய் இருக்கிறது, வரும், இப்பொழுது சமீபத்தில் இருக்கின்றது. Now the third one is the two witnesses of Revelations 11 and 12. மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்படுத்தல் 11, 12 உள்ள இரண்டு சாட்சிகள் ஆவர். Which these are the ones that turns back with the Spirit of Christ to witness to the Jews like Joseph did to his brethren. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு செய்தது போலவே இந்த இரண்டு சாட்சிகளும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் யூதர்களிடத்தில் சாட்சிகளாய் இருப்பார்கள். And you remember their dead bodies laid in the street for 3 days and a half, and the Spirit of life came into them, and they were raptured, taken up into heaven. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இவர்களுடைய மரித்த சரீரங்கள் 3 நாட்கள் வீதியின் மேல் கிடந்து பின்னர் ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக வந்து அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். There's your 3 raptures of the New Testament. இவைகள் தான் புதிய ஏற்பாட்டின் 3 எடுத்துக் கொள்ளப்படுதல்கள். 3 raptures of the Old Testament. All of them passed. பழைய ஏற்பாட்டின் 3 எடுத்துக் கொள்ளப்படுதல்களும் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. Now we're ready, waiting for the rapture of the saints. இப்பொழுது நாமோ ஆயத்தமாய் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு, பரிசுத்தவான்களின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். It's been spoken, and so shall it be. அது உரைக்கப்பட்டிருக்கின்றபடியால் அது அவ்விதமாகவே ஆகும். When God says anything, தேவன் ஏதாவது காரியத்தை கூறுவாரானால் all heavens and earth will pass away, but that word will never fail. எல்லா வானங்களும் பூமியும் ஒளிந்து போன், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒருபோதும். When God said back there in Genesis 1, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் தேவன் பேசி உரைத்த போது he said, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். It might have been hundreds of years before there's any light. ஒரு கால அங்கே எந்த ஒரு வெளிச்சமும் வருவதற்கு முன்னதாக நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். He said, let there be a palm tree, let there be an oak tree. அவர் ஒரு பனை மரம் உண்டாக கடவது, ஒரு ஓக் மரம் உண்டாக கடவது. Let there be a desert, let there be a mountain. ஒரு வனாந்திரம் உண்டாக கடவது, ஒரு மலை உண்டாக கடவது. Let there be this. He spoke it. You see? இது அங்கே உண்டாக கடவது என்று கூறினார். அவர் அதை உரைத்தார். பார்த்தீர்களா? And as long as it went out of his mouth in a word, it has to be manifested. அது ஒரு வார்த்தையாய் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலேயே அது வெளிப்பட்டாக வேண்டும். It has to be. அப்படியே அது ஆகத்தான் வேண்டும். Then one day he called his people out and he spoke to a man named Moses by a pillar of fire. பின்னர் ஒரு நாள் அவர் அவருடைய ஜனங்களை வெளியே அழைத்தார். மோசே என்ற பெயருடைய ஒரு மனிதனிடத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில், a light, holy, sacred fire. ஒரு வெளிச்சத்தில் பரிசுத்த புனித அக்கினியின் மூலமாக பேசினார். And Moses the people wouldn't believe Moses, so he said, bring him out to this mountain. மோசே மறுத்தான். ஜனங்கள் மோசேயை விசுவாசிக்க மறுத்தார்கள். ஆகவே அவர்களை வெளியே அழைத்து இந்த மலையிடத்திற்கு கொண்டு வா என்றார். That morning the mountain was all full of fire and flashing and thunders like that. அந்த காலை என்று மலை முழுவதுமாய் அக்கினியாலும் மின்னல்களாலும் இடிமுழக்கங்களாம் நிறைந்திருந்தது. அதுபோன்று. And the people said, don't let God speak, let Moses speak. Unless we perish. அப்போது ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களோடு பேசட்டும். புரிகின்றதா? இல்லை என்றால் நாங்கள் மாண்டு போவோம் என்றார்கள். God said, I'll not speak to him no more like this, but I'll raise him up a prophet. தேவன் சொன்னார், நான் இனி இந்த விதமாக அவர்களோடு பேச மாட்டேன், ஆனால் நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். And I'll speak to him. What he says will come to pass, and you hear it, because I am with him. நான் அவன் மூலமாக பேசுவேன். அவன் சொல்லுகிறது என்னவோ அது நிறைவேறுமானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் நான் அவனோடு இருக்கிறேன் என்றார். Now he spoke that, he said that it would come to pass. இப்பொழுது அவர் அதை பேசினார், அது நிறைவேறுதலுக்குள் வரும் என்று அவர் கூறினார். Look at this prophet Isaiah stand there, a man, intelligent man. அங்கே நின்று கொண்டிருக்கின்ற அந்த தீர்க்கதரிசியை பாருங்கள். அவன் ஒரு புத்திசாலியான மனிதன்.
A man was thought of well by the king because he lived with Uzziah the king, which was a great man. ஒரு ராஜாவினால் அபிமானம் வைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஏனென்றால் அவன் உசியா ராஜாவுடன் ஜீவித்தான். அவன் ஒரு மகத்தான மனிதன். Tried to take a preacher's place one time and went in, got smitten with leprosy. ஒரு சமயம் அந்த ராஜா ஒரு பிரசங்கியாரின் ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்து உள்ளே சென்று குஷ்டரோகத்தினால் தாக்கப்பட்டான். And that's what I told the businessman, don't never try to take a preacher's place. அதைதான் நான் வியாபார புருஷனிடத்தில் சொன்னேன். ஒரு பிரசங்கியாரின் ஸ்தானத்தை எடுக்க ஒருபோதும் முயற்சிக்காதே என்று. No sir, you stay right where you're at. See? இல்லை ஐயா, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே இருங்கள். புரிகின்றதா? You do your work what God told you. If you're a finger, you can never be an ear. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களிடம் எதை கொன்னாரோ அதையே செய்யுங்கள். நீங்களுடைய விரலாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு காதாய் இருக்கவே முடியாது. You're an ear, you'll never be a nose. Nose, eye. See? நீங்கள் ஒரு காதாய் இருப்பீர்களானால் உங்களால் ஒரு மூக்காய் இருக்கவே முடியாது. மூக்கோ அல்லது கண்ணாகவோ இருக்க முடியாது. புரிகின்றதா? You stay in your position. உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருங்கள். You heard that message the other day on the broadcast, trying to do God a service. அந்த ஒரு நாள் வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட அந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்களா? தேவனுக்கு ஒரு சேவையை செய்ய முயற்சித்தல். David, anointed king, all the people shouting and screaming it was right. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, எல்லா ஜனங்களும் அவன் செய்வது சரி என்று ஆரவாரம் செய்து சத்தமிட்டார்கள். But he never consulted God's prophet. ஆனால் அவனோ தேவனுடைய தீர்க்கதரிசியின் ஆலோசனை கேட்கவே இல்லை. And a man died and the whole thing was marred. ஒரு மனிதன் மரித்தான், முழு காரியமும் கரையாயிற்று. Don't try to do God a favor. You wait till it's God's term. தேவனுக்கு ஏதும் ஒரு உபகாரம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். தேவனுடைய நியமித்த தருணம் வருமட்டாய் காத்திருங்க. Let it come in his way of doing it. அவருக்கு பிரியமுள்ள முறையில் அது நடைபெறும்படியாய் அதை விடுங்கள். I'll start this big thing, it'll do this. Be careful, brother. நான் இந்த மகத்தான காரியத்தை துவங்குவேன், அது இது நடப்பிக்கும் என்று சொல்ல வேண்டாம். சகோதரனை ஜாக்கிரதையாய் இரு. Now, David knew better than that. Nathan was in the land in that day. He wasn't even consulted at all. தாவீது அதை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியும் கூட அங்கே இருந்தான். அவனிடம் தாவீது ஆலோசனை கேட்கவே இல்லை. புரிகின்றதா? See, he consulted captains of hundreds and thousands. பாருங்கள், அவன் 100க்கு அதிபதிகளையும் 1000 பேருக்கு தலைவர்களிடத்திலும் ஆலோசித்தான். All the people shouted and screamed and danced and said they had all the religious motion. ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு ஆரவாரித்து நடனமாடினர். அவர்களுக்கு எல்லாவித மார்க்க அசைவும் அங்கே உண்டாயிருந்தது. But it wasn't in a line order of God's word. ஆனால் அதுவோ தேவனுடைய வழியிலும் அவருடைய ஒழுங்கிலும் பொருந்தாமல் And it failed. அது தவறி போனது. Anything else is not in the line and order of God's word will fail. தேவனுடைய வழியிலும் அவருடைய ஒழுங்கின்படியாயும் இல்லாத எந்த ஒரு காரியமும் தவறி போகும். Only God's word will stand forever. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிலைநிற்கும். Heavens and earth will pass away, but not my word. வானங்களும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. Notice Isaiah, that intelligent young man, stand there. கவனியுங்கள், அந்த புத்திசாலியான வாலிப மனிதனாகிய ஏசாயா அங்கே நின்று கொண்டிருக்கிறதை கவனியுங்கள். All at once the Spirit hit him. He couldn't say no different. He was a prophet. திடீரென்று தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த காரணத்தினால் அவனால் வித்தியாசமாய் ஒன்றையும் கூற முடியவில்லை. He said, "Behold, a virgin shall conceive." அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். Unto us a son is born, a child is born, a son is given. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். His name shall be called Counselor, Prince of Peace, Mighty God, Everlasting Father. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். The end of his government shall be up on his shoulders, and the end of it, கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். there shall be no end to his reign. அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது என்று சொன்னார். How could that man intelligently say that a virgin would conceive? அந்த புத்திசாலியான மனிதன் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று எப்படி கூற முடிந்தது? Everybody looked for it. ஜனங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். It's done been spoke. It was thus saith the Lord. அது உரைக்கப்பட்டாயிற்று, அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. It had to come to pass because it was God's word, the same as it was in Genesis. அது நிறைவேறி ஆக வேண்டும். ஏனென்றால் ஆதி ஆகமத்தில் இருந்தது போல அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. When he planted them seeds down beneath the sea, அவர் கடலுக்கு அடியில் விதைகளை விதைத்திருந்த போது it was without form and void and water up on the deep. பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது. அதன் மேல் தண்ணீர் அசைவாடிக் கொண்டிருந்தது. It had to come to pass. பாருங்கள், அது நிறைவேறியாகத்தான் வேண்டும். And one day, 800 years later, the womb of a virgin conceived the seed of God, a created seed. 800 வருடங்களுக்கு பின்னர் ஒரு நாள் ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வித்து, தேவனுடைய வித்து கர்ப்பம் தரித்தது. She brought forth the son. That same son stood there one day
He said, Lazarus, come forth. அவள் ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரன் ஒரு நாள் அங்கே நின்று லாசருவே வெளியே வா என்று சொன்னார். And a man had been dead 4 days, and rotten, his nose fell in, stunk. He came forth. மரித்து 4 நாட்களாகி அழுகி கொண்டு மூக்கில் கொடிபடிந்து உள்ளே போன நிலையில் இருந்த அந்த மனிதன் உயிர்த்து வெளியே வந்தான். He said, marvel not at this, for the hour is coming. Amen. இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் ஒருவேளை வருகின்றது. ஆமென். When all that's in the grave will hear the voice of the Son of God. பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். Some of them, it's done been spoke, it has to. ஆக அப்படியானால் இது உரைக்கப்பட்டாயிற்று, அது சம்பவித்தே ஆக வேண்டும். There's going to be a rapture. ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்கத்தான் போகிறது. Oh my! I remember just my last message in California where I thought I'd never go back again. ஓ என்ன, கலிபோர்னியாவில் நான் கடைசியாக அளித்த செய்தி என் நினைவுக்கு வருகிறது. நான் மறுபடியும் அங்கே போக மாட்டேன் என்று நினைத்தேன். When I predict that Los Angeles will go beneath the ocean, thus saith the Lord, it will. அவ்வமயம் லாஸ் ஏஞ்சல் சமுத்திரத்துக்கு அடியில் போய்விடும் என்று நான் முன்னுரைத்தேன். அது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது. She's done, she's washed, she's finished. அவள் முடிந்து விட்டாள், அவள் மூழ்கி விடுவாள், அவள் அழிந்து விடுவாள். What hour, I don't know when, but it will be sunk. எந்த மணி நேரம் எப்பொழுதென்று எனக்கு தெரியாது, ஆனால் அது மூழ்கிவிடும். Right after that, the earthquakes begin to joke about. சரியாக அது சொன்னதற்கு பின்னர் பூமி எதிர்ச்சி உண்டாகி அசைக்கவும் ஆட்டமும் துவங்கியது. Remember, many of you men stand right there. உங்களில் அநேகர் அங்கு நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? That rock that day when that angel came down there and that light and fire falling from the heaven around the rock where we're standing there. அப்பொழுது அந்த தூதன் கீழே இறங்கி வர அங்கே வெளிச்சம் உண்டாகி குன்றை சுற்றிலும் வானத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்தது. அப்பொழுது நாம் அங்கே நின்று கொண்டிருந்தோம். Rocks flying out of the mountains and falling across her, and she blasted 3 times hard. அங்கே மலைகளில் இருந்து பாறைகள் பிளந்து தூக்கி எறியப்பட்டது. அப்படியாய் 3 முறை சம்பவித்தது. I said, judgment will strike the west coast. நான் சொன்னேன், மேற்கு கடற்கரையில் நியாய தீர்ப்பு விடும் என்று அறிவித்தேன். 2 days after that, Alaska almost sunk. அதை சொல்லி 2 நாட்கள் கழித்து அலாஸ்கா ஏறக்குறைய மூழ்கிவிட்டது. Remember that same God that said Los Angeles is doomed. நினைவிருக்கின்றதா? அதை கூறின அதே தேவன் லாஸ் ஏஞ்சல் அழிந்துவிடும் என்று கூறினார். She's finished. I don't know when. I can't tell you. அவ்வளவுதான். எப்பொழுதென்று எனக்கு தெரியாது. என்னால் அதை கூற முடியாது. I didn't know what said that. அதை ஏன் சொன்னேன் என்று எனக்கு தெரியாது. But this brother here, I believe one of the Mosleys, I believe, had me out on the street out there. ஆனால் இங்கு இருக்கின்ற மோஸ்லி சகோதரர்கள் ஒருவர் என்று நினைக்கிறேன். அங்கே என்னை வீதியில் சந்தித்தார். I didn't know what it was to look back now. To look back in the scripture, and Jesus said, Capernaum, Capernaum, how often. நான் அதை காணமாட்டாய், அது என்னவென்று எனக்கு தெரியாது. நான் வேதத்தை புரட்டி பார்த்தேன். அதில் இயேசுவானவர் கப்பர்நகூமே, கப்பர்நகூமே, you has exalted yourself, brother. Up into heaven shall be brought down into hell. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். For if the mighty works have been done in you, that have been done in Sodom, it stood today. உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். And about 150 years from there, Sodom had already in the earth. Then Capernaum is in the water too today. சோதோம் ஏற்கனவே பூமிக்கடியில் இருக்கிறது. அது உரைக்கப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கப்பர்நகூம் தண்ணீரில் மூழ்கினது. And that same Spirit of God that said all these things and done all these things. இந்த காரியங்கள் யாவற்றையும் கூறி அவைகளை எல்லாம் நடப்பித்த அதே தேவனுடைய ஆவியானவர். It said there, "O city Capernaum, who called yourself by the name of the angels, Los Angeles." அங்கே இவ்விதமாய் கூறப்பட்டது, ஓ பட்டணமே, கப்பர்நகூமே, தூதர்கள் என்று பெயரால் லாஸ் ஏஞ்சலிஸ் என்று அழைக்கப்படுகிறவளே. How you've exalted yourself into heaven. எப்படியாய் உன்னை வானபரந்து உயர்த்தி கொண்டாய். The very root and seed of Satan. See? You've exalted yourself. சாத்தானின் வேரும் உறைவிடமாய் இருப்பவளே, உன்னை நீ உயர்த்தி கொண்டாய். Preachers, it's a graveyard for them. Good men go there and die like rats. பிரசங்கிமார்களே, அது அவர்களுக்கு கல்லறை தோட்டமாய் இருக்கிறது. நல்ல மனிதர்கள் அங்கே போய் எலிகளை போன்று மரிக்கிறார்கள். What happened? என்ன நாசம்! You that call yourself by the name of the angels. தூதர்களின் பெயரால் உன்னை அழைத்துக் கொள்பவளே. If the mighty works have been done in Sodom, have been done in you, it stood today, but your hour's come. உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் மட்டும் நிலைத்திருக்கும். ஆனால் உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. You watch and see if it ain't I'm a false prophet.
நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படி சம்பவிக்கவில்லை என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆவேன். புரிகின்றதா? There she is, she's laying there. அதோ அவள் இருக்கிறாள், அவள் அங்கே படுத்து கிடக்கிறாள். I remember that night, before I seen the preview of the bride. நான் மணவாட்டியின் அனுபவிப்பின் முன்னதாக காட்சியை நான் தரிசனத்தில் கண்ட இரவு எனக்கு நினைவிருக்கின்றது. I stood there and seen a beautiful little lady just correctly dressed and then marching this. நான் அங்கே நின்று ஒரு அழகான சிறிய பெண் சரியான விதமாய் ஆடை அணிந்தவளாய் இந்த வழியாய் அணிவகுத்து செல்வதை கண்டேன். Somebody standing by me in the vision, and I seen that said the preview of the bride. I seen her go by. தரிசனத்தில் யாரோ என் பக்கத்தில் நின்று கொண்டு மணவாட்டியின் அனுபவிப்பின் முன்னதான காட்சி என்று சொல்ல கேட்டேன். அவள் போகின்றதை நான் கண்டேன். They come on this side and went around. அவர்கள் இந்த வழியாய் வந்து சுற்றி கொண்டு போனார்கள். I heard it coming up. The church is coming up from this other side. There come the Asian church. அது வருகின்றதை கேட்டேன். அடுத்த பக்கத்தில் இருந்து சபையானது வந்து கொண்டிருந்தது. அதோ வருகிறது ஆசிய சபை. Oh, you talk about filth. ஓஹோ, நீ ஆபாசத்தை குறித்து பேசுகிறாய். Here come the European church. இதோ வருகிறது ஐரோப்பிய சபை. Oh my! And then I heard a rock and roll coming. ஓ என்ன, அதற்கு பிறகு ராக் அண்ட் ரோல் வருகிறதை பார்த்தேன். And it was Miss America, the church. அதுதான் சபையாகிய குமாரி அமெரிக்கா. And she didn't even have on any clothes. அவள் மீது எந்தவித துணியும் இல்லை. She had papers, like newspapers, gray, holding in front of her, dancing by rock and roll, Miss America, the church. தினசரி பத்திரிகை போன்ற காகிதங்கள் பழுப்பு நிறமாய் அவளுக்கு முன்பாக பிடித்தவாறு சபையாகிய குமாரி அமெரிக்கா ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடிக்கொண்டே போனார். I stood there in his presence. I thought, oh God, as a minister, if that's the best we could do, oh. நான் அங்கே அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருந்தேன். நான் நினைத்தேன், ஓ தேவனே, ஒரு ஊழியன் என்ற முறையில் அதுதான் எங்களால் செய்ய முடிந்த நேர்த்தியானது என்றால், ஓஹோ, Oh, you know how you feel. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று. I thought, God, hide me. நான் நினைத்தேன், தேவனே என்னை மறைத்துக் கொள்ளும். If I could just get away from here, if all that we've done and that's what we had to produce, if that's what. என்னால் மட்டும் இங்கே இருந்து போக கூடுமானால், எங்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து அதை தான் எங்களால் உற்பத்தி செய்ய கூடுமானால் என்று எண்ணினேன். And then when them women passed by, all doing all kinds of rocks and things and short hair and painted faces. அந்த ஸ்திரீகள் யாவரும் எல்லா விதமான ராக் அண்ட் ரோல் காரியங்களையும் தலைமயிரை வெட்டி கொண்டு முகத்துக்கு சாயம் பூசிக்கொண்டு கடந்து சென்றார்கள். And as they passed by like that, supposed to be virgins to Christ. அவர்கள் அந்த விதமாய் கடந்து சென்ற போது அவர்கள் கிறிஸ்துவின் கன்னிகைகளாக இருக்க வேண்டியவர்கள். And when she passed by like that, I turned my head. அவர்கள் அந்த விதமாய் கடந்து போன போது நான் என் தலையை திருப்பிக் கொண்டேன். You know, with this holding in front of me is disgraceful, the back of them. உங்களுக்கு தெரியும், காகிதத்தை இந்த விதமாய் எனக்கு முன்னால் பிடித்துக் கொண்டு அவர்களுடைய பின்பாகம் அவ்வளவு கேவலமாயிருந்தது. And there they was going like that. அவர்கள் அங்கே அந்த விதமாய் போய்க் கொண்டிருந்தார்கள். And I turned my head to weeping like. நான் இந்த விதமாய் திரும்பிக் கொண்டு இந்த விதமாக அழுதேன். And I said I couldn't stand it there. Him stand there and me know that me a minister of the church and that's what I'd produce for him. என்னால் அதை தாங்க முடியவில்லை. அவர் அங்கே நின்று கொண்டிருக்க சபையின் ஒரு ஊழியக்காரனாய் அவர் என்னை அறிந்திருக்க என்னால் உற்பத்தி ஆக்கக்கூடியது அதுவாய் இருந்ததினால் என்னால் தாங்க முடியவில்லை. I said, oh God, I can't look at it. நான் சொன்னேன், ஓ தேவனே, என்னால் அதை பார்க்க முடியவில்லை. Let me die. நான் மரிக்கட்டும். Let me fade away. And like that. நான் மங்கி தேய்ந்து போகட்டும் என்று அபிதமாக கூறினேன். And as soon as it went out, அவர்கள் கடந்து போன பிற்பாடு every time one of them would come, they go out to a certain place and drop off, and I just hear the sound of it as it went away. ஒவ்வொரு முறையிலும் அவர்களில் ஒருவர் வருவார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்ததும் மறைந்து விடுவார்கள். அப்படியே அவர்கள் போன போது அவர்கள் போகின்ற போது அந்த சத்தத்தை கேட்டேன். And then I heard something like onward Christian soldiers. அதற்கு பின்னர் நான் இந்த விதமாக யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே என்பது போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். Now look, here come that sainted bunch of little girls. நான் நோக்கி பார்த்தபோது அந்த பரிசுத்த சிறிய பெண்களின் கூட்டம் திரும்ப வந்தது. It's just exactly the way it was, all correctly dressed, their hair hanging way down in their back. அவர்கள் சரியாக இருக்க வேண்டிய விதமாக உடை அணிந்தவர்களாய் தலைமயிர் நீண்டு தொங்கிக் கொண்டிருக்க, smooth, clean, marching like this to the step of the gospel. சுத்தமாகவும் ஒழுங்காகவும் சுவிசேஷத்தின் ஏற்ற விதமாக அடியெடுத்து வைத்து போனார்கள். She was the word. அவள் வார்த்தையாயிருந்தாள். It looked like one out of every nation. I was looking at it as they passed by. அவர்கள் தேசத்துக்கு ஒருத்தி போன்று காணப்பட்டார்கள். And seeing them pass by, instead of going down, they started going up. அவர்கள் கடந்து போக பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் கீழ் நோக்கி போவதற்கு பதிலாக மேல் நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். I noticed one of them trying, 2 or 3 of them trying to get out of line. I screamed, "Stay in line!" நான் கவனித்துக் கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் அல்லது 2-3 பேர்கள் வரிசையில் ஒழுங்கு தவறுவதை கண்டேன். வரிசையில் செல்லுங்கள்.
And the vision left me, and I was standing in this room screaming, "Stay in line!" தரிசனம் என்னை விட்டு அகன்றது, நானோ வரிசையில் நில்லுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டு என் அறையில் நின்று கொண்டிருந்தேன். Line that wonder, could it be already passed? அது ஒருவேளை ஏற்கனவே கடந்து போய்விட்டதா என்று வியந்தேன். Could the bride already be called? மணவாட்டி ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டாளா? Is that what we're going through today? இன்றைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதுதானா? She has to be molded and made into the image of Christ. அவள் வார்க்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்குள் உண்டாக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். And Christ is the Word. கிறிஸ்து என்பது வார்த்தையே. That's the only thing. அந்த ஒரே காரியம் மட்டுமே. It's in there in the Word. It's just, see, there cannot be one thing added. பாருங்கள், அது உள்ளே வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது. பாருங்கள், அதனுடன் ஒரு காரியமும் கூட்டப்பட முடியாது. There can't be a woman with one hand like a man. அது ஒரு கரம் மனிதனுடையதா இருக்கின்ற ஒரு ஸ்திரீயா இருக்க முடியாது. And the other hand with a paw like a dog. அல்லது இன்னொரு கரம் நாயின் கரத்தை போன்றும் இருக்க முடியாது. It's got to be exactly the word of the Lord, like He is the Word. அவர் வார்த்தையா இருக்கின்றது போலவே அது சரியாக அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. The bride is a part of the bridegroom. மணவாட்டியானவள் மணவாளனின் ஒரு பகுதியா இருக்கிறாள். The woman is a part of her husband because she's taken out of the husband. ஸ்திரீயானவள் புருஷனின் ஒரு பகுதியா இருக்கிறாள், ஏனென்றால் அவள் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். Eve was a part of Adam from his side. ஏவாள் ஆதாமின் விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கிறாள். And so is a bride, not taken from a denomination, but taken from the bosom of the Word of God for this day. மணவாட்டியும் அதே விதமாக இருக்கிறாள். ஸ்தாபனத்திலிருந்து எடுக்கப்பட்டவள் அல்ல, ஆனால் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தையின் மடியிலிருந்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். The rapture, the trumpet of the Lord shall sound, the dead in Christ shall rise, and the glory of His resurrection share. When the chosen ones shall gather to their home beyond the sky, when the rolls call upon her. எடுத்துக்கொள்ளப்படுதல். தேவயக்காலம் முழங்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள், அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையில் பங்கடைவார்கள். அக்கரையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்திற்கு அப்பால் உள்ள அவர்களுடைய வீட்டிற்காக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். பெயர் பட்டியல் வாசப்படுகின்ற பெயரை அக்கரையில் கூப்பிடும்போது, Let's all try to be there, friends. நண்பர்களை நாம் எல்லாரும் அங்கு இருக்கும்படியாக முயற்சிப்போமாக. God bless you. It's been spoken. It has to come to pass. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உரைக்கப்பட்டாயிற்று, அது சம்பவித்தாக வேண்டும். It will come to pass. அது நடைபெறும். And little people, no one wants to die. சிறிய ஜனங்களே, ஒருவரும் மரிக்க விரும்பவில்லை. No one wants to be lost. ஒருவரும் இழக்கப்பட்டு போக விரும்பவில்லை. Let me tell you, whatever you do, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை செய்தாலும், I don't care how well you go to church and how loyal you are to church. நீங்கள் எவ்வளவு நன்றாக சபைக்கு போகிறீர்கள் என்பது பெரிதல்ல. நீங்கள் எவ்வளவு சபைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல. That's fine. Nothing against that. அதெல்லாம் அருமையானது தான். அதற்கு எதிராக நான் ஒன்றும் சொல்லவில்லை. You should go to church. நீங்கள் சபைக்கு போய்தான் ஆக வேண்டும். You do that. Keep on going to church. நீங்கள் அதை செய்யுங்கள். சபைக்கு தொடர்ந்து போய்க் கொண்டிருங்கள். But whatever it is, throw away your traditions and move right on up into Christ. ஆனால் அது என்னவா இருந்தாலும் உங்களுடைய பாரம்பரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக செல்லுங்கள். Because it's going to sound one of these days, and you're going to be caught with the mark of the beast on you and not know what it is until it's too late. ஏனென்றால் இந்நாட்கள் ஒன்றில் எக்காலம் முழங்க போகின்றது. மிருகத்தின் முத்திரையுடன் நீங்கள் சிக்கிக்கொள்ள போகிறீர்கள். அது என்ன என்றே அறியாமல் இருந்து பின்பு கால தாமதமாகிவிடும். That's exactly right. அது முற்றிலும் சரியே. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I'm sorry to have kept you. உங்களை நீண்ட நேரம் வைத்ததற்காக வருந்துகிறேன். And remember, I've kept them too long here. That's right. நினைவிருக்கட்டும், நான் அவர்களை அதிக நேரம் இங்கேயே காக்க வைத்தேன். அது சரி. In the offering that you've taken for me, which I did not ask you to do that, brother. நீங்கள் எனக்காக எடுத்த அந்த காணிக்கை நான் அதை செய்யும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்ளவில்லையே சகோதரனே. That's courtesy. Take that and pay this motel the overtime because I kept. அது அன்புள்ள உபசாரம். அந்த பணத்தை எடுத்து இந்த இடத்தின் வாடகை செலுத்த வேண்டிய தொகைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உங்களை காக்க வைத்தேன். But I just had a few things here. I got about 8 or 10 more pages on that rapture there. இன்னும் சில காரியங்கள் தான் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியில் இன்னும் 8 அல்லது 10 பக்கங்கள் குறிப்பு தான் என்னிடத்தில் இருக்கிறது. But I just didn't have time to give it. அதை சொல்ல இப்பொழுது எனக்கு ஏறம் இல்லாமல் போயிற்று. God bless you. Do you love the Lord Jesus? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறீர்களா? Let's just stand still just a minute now. Quietly, reverently. அமைதலோடு அப்படியே மரியாதையாக நாம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமாக.
And remember what I've said. நான் என்ன கூறினேனோ அதை நினைவில் வையுங்கள். Remember, we're in the last hours. நாம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்பது நினைவிருக்கட்டும். These nations are breaking. Israel's awakening. The signs that the Bible foretold. The Gentile days numbered, with horrors encumbered. Return, O dispersed to your own. The day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near. You know that? False prophets are lying. God's truth they're denying. And we know that all's true, don't we? I love Him. I love Him. Because He first loved me and purchased my salvation on Calvary's tree. How many really love Him? Raise your hand. எத்தனை பேர் உங்களில் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். Now, I want you, while we sing this again, நீங்கள் யாவரும் இதை மீண்டுமாய் பாடும்போது shake hands with somebody near you. Say, God bless you, pilgrim. உங்கள் அருகில் இருக்கும் யாருடனாவது கை குலுக்கி, புனித யாத்திரிகனே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். God, we are pilgrims, aren't we? நாம் புனித யாத்திரிகள், Pilgrims and strangers. புனித யாத்திரிகளும் அந்நியருமாய் இருக்கிறோம். I love Him. That's it, right across the table. I love Him because He first loved me and purchased my salvation on Calvary's tree. You want to make the rapture? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கடைய வேண்டுமா? How many is interested in making the rapture? Say, God, I want to make it with all my heart. எத்தனை பேருக்கு அதில் நாட்டம் இருக்கின்றதோ அத்தனை பேர்களும் தேவனே என் முழு இருதயத்தோடு நான் அதில் பங்கடைய விரும்புகிறேன் என்று கூறுங்கள். Hold to God's unchanging hand. தேவனுடைய மாறாத கருத்தை பற்றிக் கொள்ளுங்கள். You know the song? அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? You know it, sister? Hold to God's unchanging hand. சகோதரி, உமக்கு தெரியுமா தேவனுடைய மாறாத கருத்தை பற்றிக் கொள்ளுங்கள்? I don't know what's it in, Brad. Hold to God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. You like that? When our journey is completed, if to God you have been true, fair and bright your home in glory, your enraptured soul shall view. Hold to God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. I want you to bow your head just a moment now. ஒரு நிமிடம் நீங்கள் தலைமணங்கி இருக்க நான் விரும்புகிறேன். Covet not this world's vain riches that
so rapidly decay. Seek to gain the heavenly treasure. They will never pass away. Hold to God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. Oh, your heads bowed, and this in mind. உங்கள் தலைகள் வணங்கி இருக்க, இது உங்கள் சிந்தையில் இருக்க. Knowing that we are bowing our heads to the dust from which we were brought. நாம் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோமோ அந்த மண்ணை நோக்கிய நமது தலைகள் வணங்கப்பட்டிருக்கிறது என்றும், Someday we'll return. ஒரு நாளில் அங்கேயே திரும்புவோம் என்றும் அறிந்தவர்களாய், Knowing that you got a soul in there that has to answer to God. ஒரு ஆத்துமா அதற்குள்ளாக இருக்கிறது என்றும் அது தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறோம். And if you feel that you're not just ready for that rapture, that if it would come tonight, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் ஆயத்தமா இல்லை என்று அது சம்பவிக்கலாம் என்ற அளவில் உணர்வீர்களானால், and you'd want to be remembered in prayer, ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால், just raise your hand. உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். And we have no place to make an altar call. Your altar's in your heart anyhow. பீடத்து அழைப்பை விடுக்க நமக்கு இடமில்லை. உங்களுடைய பீடம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. Raise your hand. கரத்தை உயர்த்துங்கள். God bless you. My. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ன? Feel that I'm not ready, Brother Branham. I really want to be a Christian. I've tried to be. சகோதரன் பிரணாம், ஆயத்தமாய் இல்லை என்று உணர்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன், இருக்க முயற்சிக்கிறேன். But there's always something missing. ஆனால் எப்பொழுதுமே ஏதோ இல்லாமல் போகிறது. I know that I'm just not where I should be. நான் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நான் இல்லை என்று அறிவேன். Have mercy, God. I raise my hand. Be merciful to me. இரக்கமாயிரும் தேவனே, நான் என் கரத்தை உயர்த்துகிறேன், என் மேல் இரக்கமாயிரும். Some 20 or 30 hands has been up already in this little group. இப்பொழுது சுமார் 20 அல்லது 30 கரங்கள் ஏற்கனவே இந்த சிறு கூட்டத்தில் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. More is going up. இன்னும் அதிகமான கரங்கள் உயர்த்தப்படுகின்றன. Dear God, அன்புள்ள தேவனே, you know what's behind that hand down there under the heart. அந்த கரத்துக்கு கீழாக இருக்கின்ற இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று உமக்கு தெரியாதா? I pray, dear God, there's only one thing I'm responsible for. That's to tell the truth. நான் ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன், அதாவது சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதாகும். And dear God, they want to be saved. அன்புள்ள தேவனே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want to really, they don't want this something that's just some emotion, some workup. அவர்களுக்கு ஏதோ உணர்ச்சி வசப்படுதலோ ஏதோ ஒரு காரியங்களோ நடக்க வேண்டும் என்பதல்ல. Some denominational system, some creed, some dogma that's been added. ஏதோ ஸ்தாபன ஒழுங்குமுறைகள், சில கோட்பாடுகள், கட்டப்பட்டுள்ள கொள்கைகள், இவைகள் அவர்களுக்கு விருப்பமில்லை. They understand, Father, that it takes a pure, unadulterated word of God. அதை அவர்கள் செய்வதற்கு கலப்பில்லாத சுத்தமான தேவனுடைய வார்த்தை தான் தேவை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் பிதாவே. Everything else will pass away, even heavens and earth. மற்றெல்லா காரியங்களும் ஒளிந்து போம், வானங்களும் பூமியும் கூட ஒளிந்து போம். But it won't. ஆனால் உம்முடையோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. If we be that word, நாங்கள் அந்த வார்த்தையாய் இருப்போமானால் the earth will pass from beneath us. பூமியானது எங்களுக்கு அடியில் ஒளிந்து போகாது. But we can never pass away because we are that word. ஆனால் நாங்கள் ஒளிந்து போக மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் அந்த வார்த்தையாய் இருக்கிறோம். The bride of the groom. மணவாளனின் மணவாட்டியாய் இருக்கிறோம். I pray for each one that you'll grant to them, Father, as my sincere prayer. அதை அவர்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாய் இருக்கிறது. And excuse me, Father, for being so nervous tonight, jumping up here late. இன்றிரவு நான் அவ்வளவு பயந்ததற்காகவும் இங்கே தாமதமாகி வந்தமைக்காகவும் என்னை மன்னியும். Being shaky and saying words broke up and cut up. சற்று நடக்கமுட்டு வார்த்தைகள் தொடர்ச்சியாய் வர முடியாமல் போனதற்காகவும் மன்னியும். Somehow another great Holy Spirit. எப்படியோ ஒரு விதத்தில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் splice them together in your own divine way. அவருடைய சொந்த தெய்வீக வழியில் அவைகளை ஒன்று கூட்டினால் and deliver them to the hearts of the people. அதை இந்த ஜனங்களின் இருதயத்திற்கு அழியும். From my heart
and the motive and the objective that in my heart I have towards it. அதன் பேரில் என் இருதயத்தில் உண்டாயிருக்கின்ற நோக்கத்தையும் உள்ளெண்ணம் ஆகிய அனைத்தோடும் அவர்களுடைய இருதயத்தில் பதியச் செய்யும். Won't you, Lord? செய்ய மாட்டீரா கர்த்தாவே? And save which can be saved. ரட்சிக்கப்படக்கூடியவர்களை ரட்சியும். Draw to you, Lord, and may we be ready for that rapturing hour that's soon at hand. உம்மண்டை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, சீக்கிரத்தில் சம்பவிக்க இருக்கின்ற அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் வேளைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. For I asked it in Jesus' name. Amen. இவைகளை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். God bless you. Now the chairman of the convention. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இக்கூட்டத்தின் பொறுப்பாளரிடத்தில் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன்.